வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பற்றி தான். இந்தியாவில் பெருமை மிக்க அரசு வேலைகளில் ஒன்றாக கருதப்படுவது போலீஸ் துறை வேலைகள். அதிலும் டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பதவி என்பது இளைஞர்களின் கனவு வேலைகளில் ஒன்றாகும். நல்ல சம்பளம், அரசு பாதுகாப்பு, சமூக மரியாதை, அதிகாரம் மற்றும் நாட்டிற்கு சேவை செய்யும் வாய்ப்பு ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் வழங்கும் சிறந்த வேலை இது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த தேர்வு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சரியான திட்டமிடலும் தொடர்ந்து முயற்சியும் இருந்தால் நீங்களும் ஒரு டெல்லி போலீஸ் எஸ்ஐ அதிகாரியாக முடியும். டெல்லி போலீஸ் எஸ்ஐ தேர்வு என்றால் என்ன? டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு என்பது டெல்லி போலீஸ் துறையில் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு தேர்வாகும். இந்த தேர்வை பொதுவாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSC நடத்துகிறது. வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படும். இந்தியா முழுவதும் உள்ள பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படும் அதிகாரிகள் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரித்தல், குற்ற விசாரணை, பொதுமக்கள் பாதுகாப்பு, காவல்துறை நிர்வாக பணிகள் போன்ற முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வார்கள். ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 வயது முதல் 25 வயது வரை இருக்கணும். இந்த ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்கலாம்னா OBC கேட்டகரிக்கு 3 வருஷம், SC/ST கேட்டகரிக்கு 5 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அரசின் விதிமுறைகளின்படி ரிலாக்ஸேஷன் வழங்கப்படும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். அதாவது நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே இதுக்கு குவாலிஃபிகேஷன் தான். ஃபைனல் இயர் மாணவர்கள் கூட சில நேரங்களில் விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படலாம். ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரத்தில் டிகிரி ப்ரூஃப் அவசியம். மேல் மற்றும் ஃபீமேல் இருவரும் விண்ணப்பிக்கலாம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா டெல்லி போலீஸ் எஸ்ஐ தேர்வு பல கட்டங்களாக நடைபெறும். டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், இது ஆன்லைன் மூலம் நடைபெறும். இதுக்கு என்ன பாடத்திட்டங்கள், எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுக்கு 50 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் ஜென்ரல் நாலேஜ் அதுக்கு 50 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 மார்க்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 50 மார்க்கு, மொத்தம் 200 மார்க்கு. 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒவ்வொரு தவறான ஆன்சருக்கும் 0.25 மதிப்பெண் குறைக்கப்படும். ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரன்னிங், 1600 லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் இருக்கும். பெண்களுக்கு 100 மீட்டர் ரன்னிங், 800 மீட்டர் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, செஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே பரிசோதிக்கப்படும். லாஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு, இதில் ஐ டெஸ்ட்டு, பாடி ஃபிட்னஸ், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே மருத்துவ தகுதி எல்லாம் சரிபார்க்கப்படும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதில் டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், அப்புறம் அதர் ப்ரூஃப் எல்லாம் சரிபார்க்கப்படும். இதுக்கு சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், அதில் இந்திய வரலாறு, அரசியல், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், விளையாட்டு, பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கும். ரீசனிங்கில் அனாலஜி, கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், நம்பர் சீரியஸ், பசில். நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ் இது இருக்கும். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் கிராமர், வொக்காபுலரி, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் இது இருக்கும். இதுக்கான சேலரி மற்றும் அதர் பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும் இந்த எஸ்ஐ எக்ஸாமில் அப்படின்னா டெல்லி போலீஸ் எஸ்ஐ அதிகாரிகளுக்கு சிறந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. ஸ்டார்டிங் சேலரியே 35,000 முதல் 45,000 வரை கிடைக்கும். எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், அதை கூடுதல் சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உண்டுங்க. இதுக்கு ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐயாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், ஏசிபி, டிஎஸ்பி போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு முன்னேறலாம். இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி தயாராகலாம் அப்படின்னா தினமும் ஒரு ஸ்டடி பிளானை நீங்கள் உருவாக்கணும். 6லேருந்து 8 மணி நேரம் படிக்கணும். ஒவ்வொரு பாடத்திற்கும் நம்ம நேரம் ஒதுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது அந்த எக்ஸாம் பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கிய டாபிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது உதவும். மார்க் டெஸ்ட்டு வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம எழுதி பார்க்கணும். இது ஸ்பீட், அக்யூரசி, டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். மெயினாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நிறைய மாணவர்கள் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் படித்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க.
ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா தினசரி ரன்னிங், ஸ்டாமினா ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் என்னென்னா, டெய்லி கன்சிஸ்டன்சி இருக்கணும், மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை நம்ம குறைக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் தினமும் படிக்கணும், டைம் டேபிள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் மற்றும் உடல் மனநலத்தை பராமரிக்கணும். டெல்லி போலீஸ் எஸ்ஐ தேர்வு என்பது சாதாரண அரசு வேலை அல்ல. அது அதிகாரம், பொறுப்பு, மரியாதை, நாட்டிற்கு சேவை என்ற அனைத்தையும் தரும் ஒரு பெருமையான வாய்ப்பு. இன்று நீங்கள் தொடங்கும் சிறிய முயற்சி நாளை உங்களை ஒரு போலீஸ் அதிகாரியாக மாற்றலாம். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷனுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.